சந்ததமும் அடியாக சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவும் பெருமானாக வீட்டிற்கும் அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் பிரார்த்தனை தலமாக உள்ளது. பிரார்த்தனை தலம் என்றால் நம்ம வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய தலம். சிறுவர்கள் இருவரான ராமருடைய புதல்வர்கள் லவன் குஜவன் இருவரும் ராமபிரானுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலம். எனவே சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவர் போர்புரி சிறுவாபுரி என்று பெயர் வந்துள்ளது. சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் ஐம்பொறிகளையும் ஐம்பூதங்களையும் அடக்கு அடக்கு என்று கூறுவது போல் ராஜகோபுரம் அமைந்திருக்க பக்தர்கள் உள்ளம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கிணங்க உயரமான கொடிமரம் मध्ये तरंगोत्पलंतं प्रभोमान् सदा पूर्णभृत्यासमीक्ष भवद्भक्तिनाभवद्धरन्तं दयालो सुगन्त्यन्तरं नाद्यदेवः प्रसीद ॐ अधादत्तं प्रवक्ष्यामि मूलमन्त्रस्तवं शिवं जपतां शृण्वतां नॄणां भुक्तिमुक्तिप्रदायकं सर्वशत्रुक्षयकरं सर्वरोगनिवारणम् अष्टैश्वर्यप्रदं नित्यं सर्वलोकैकपावनम् பதஞ்சலி யோகத்தில் தஸ்ய வாசக பிரணவம். ஒரு வாசகம் அது பிரணவம். அகார உகார மகாரத்தின் சம்மேளனமே ஓ என்பதா. ஓம் என்பதற்குள் ஒளியாகவும் ஒலியாகவும் இறைவன் இருக்கின்றான். ஓம் என்ற மந்திரத்தை ஜபம் செய்தல் கூட அஜபமாக உள்ளுக்குள்ளே இருத்தல் வேண்டும். ஓம் என்பதற்குள் இறைவன் இருக்கின்றான். ஓம் என்பது உள்ளத்துள் உரைகின்றது. இறைவன் உள்ளத்துள் ஒளிர்கின்றான். உள்ளத்துள் ஒளிரும் இறைவன் ஓமைக்கு எட்டாத திருமுருகப் பெருமான். அவனை உள்ளத்துள் நிறுத்தினால் அந்த பக்தன் அனைத்து பேற்றையும் பெற்றருள்வார். ஓம்காரத்தின் சூட்சும பொருளை அறியாத நான்முகனான பிரமதேவருக்கு தண்டனை கொடுத்ததும் அந்த ஓங்காரத்தின் சூட்சும பொருளை சிவபிரானுக்கு உபதேசம் செய்ததும் இது சிவபிரான் அமைத்தருளிய திருவிளையாடு. அந்த ஓங்கார பொருளை நந்திதேவருக்கு உபதேசம் செய்தருளினான்.
அந்த ஓம்கார பொருள் நந்தி தேவரின் வாயிலாக சிவயோக முனிவருக்கு அமைகின்றது. சிவயோக முனிவரிடம் இருந்து பதஞ்சலி மகரிஷிக்கு கிடைக்கிறது. அதன் பின்னர் திருமூலர் உள்ளிட்ட சித்த புருஷர்கள் அனைவரும் அந்த ஓங்காரத்தை அடைந்து அதுவே மிகப்பெரிய 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 வட்டமாகி திருக்கைலாய பாரம்பரியம் என்று விரிகின்றது. குங்குமவர்ணாய மகாமோகனாய द्वादशाक्षराय सर्वशत्रुहराय परसैन्यविध्वंसकाय தேவசேனாதிபதயே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இச்சா சக்தியான வள்ளி அம்மை அற்புதமாக அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடன் கூடிய அந்த அம்மை தம் மணவாள பெருமான் திருமுருகனை கைத்தலம் பற்றும் திருமண திருவருள் திருக்காட்சி. கைத்தலம் பற்றுகின்ற பொழுது இயற்கையாய் பெண்ணுக்கு ஏற்படும் கூச்சம் நாணம் பயிர்ப்பு காரணமாக வள்ளி அம்மை உய்யாரமாக லேசாக சற்றே முன் சாய்ந்து ஒரு விழி மூடிய நிலையில் நிற்கின்ற திருக்கோலம். இங்கே பின்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையாக திருமுருகப் பெருமானை நோக்குவது போல் அமைந்திருக்கின்றது. இது வள்ளி திருமணம். ஓம் அதுலாஜ நமஹ, ஓம் அமிர்தாஜ நமஹ, ஓம் அகோராஜ நமஹ, ஓம் அனந்தாஜ நமஹ, ஓம் நயவிக்ரமாஜ நமஹ, ஓம் அநாதநாதாஜ நமஹ, ஓம் அமலாஜ நமஹ, ஓம் அப்ரமத்தாஜ நமஹ, ஓம் அமரப்பிரபவே நமஹ, ஓம் அரிந்தமாஜ நமஹ, ஓம் அகிலாதாராஜ நமஹ, ஓம் ஆஜ்யாஜ நமஹ, ஓம் ஆகமசம்ஸ்துதாஜ நமஹ, ஓம் ஆர்த்தசம்ரக்ஷணாஜ நமஹ, ஓம் ஆஜ்யாஜ நமஹ, ஓம் ஆனந்தாஜ நமஹ, ஓம் ஆர்யசேவிதாஜ நமஹ, ஓம் ஆஸ்ரிதேஷ்டார்த்தம். கலியுகத்தில் பேசும் கடவுளான் அருள்மிகு பாலசுப்பிரமணிய பெருமானின் அருட்பார்வை பக்தர்களுக்காக சிறுவை மேவி வரம் மிகுந்த பெருமான் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தர அள்ளித்தர உடலும் உள்ளமும் லேசாகி மிதந்து வர பக்தர்கள் தம்மை இழந்து திருமுருகப் பெருமானின் திருவடிகளில் சரணடைகின்றனர். ஆகம சார ஸ்வரூபன் சேவல மாமையில் பிரீதன் தேவசேனாதிபதி தந்தரள மணிமார்பன் தன் தமிழ்மிகு நேயன் சந்தமும் அடியார் சிந்தையில் குடிகொண்டவன் செம்பொன் எழில் சொரூபன் புண்டரிக விழியாள் தேவேந்திரன் மகள் மணவாளனின் முன் வலது கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க பின் வலக்கரம் ஜபமாலை ஏந்தி இருக்க முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் அமைந்துள்ள நான்முகக் கடவுளான பிரமனை ஓ என்ற பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருள் தெரியாத காரணத்தினால் தண்டித்து அந்த பிரமனின் படைத்தல் தொழிலை ஏற்றுக்கொண்ட திருக்கோலம் இந்த முருகப்பெருமான். ஓம் உதக்ராஜ நமஹ, ஓம் உக்ரலோச்சனாஜ நமஹ, ஓம் உன்மத்தாஜ நமஹ, ஓம்
उष्टशमनाय नमः ॐ उद्वेगाय नमः ॐ उरुगेश्वराय नमः ॐ उरुप्रभावाय नमः ॐ उदीर्णाय नमः ॐ उमासूनवे नमः ॐ उदारथिजे नमः ॐ ऊर्ध्वरेतस्सुताय नमः ॐ ऊर्ध्वगतिदायकाय नमः ॐ ऊर्जपालकाय नमः ॐ ऊर्जिताय नमः ॐ ऊर्ध्वकाय नमः ॐ ऊर्ध्वाय नमः ॐ ऊर्ध्वलोकैकनायकाय नमः ॐ ऊर्जवते नमः ॐ ऊर्जितोदराय नमः ॐ ऊर्जितोर्जितचाचनाय नमः ॐ ऋषिदेवगणस्तुत्याय नमः ॐ ऋणत्रयविमोचनाय नमः ॐ ऋजुरूपाय नमः ॐ ऋजुकराय नमः ॐ ऋजुमार्गप्रदर्शकाय नमः ॐ ऋतुम्भराय नमः ॐ ऋजुप्रीताय नमः ॐ ऋषभाय नमः ॐ उद्दिताय नमः ॐ ऋचे नमः ॐ लुलितोद्धारकाय नमः ॐ लूतभवपाशप्रभञ्जनाय नमः ॐ येणाङ्कधरसत्पुत्राय नमः ॐ एकस्मै नमः ॐ येनौघनाशनाय नमः ॐ ऐश्वर्यदाय नमः ॐ ऐन्द्रभोगिने नमः ॐ ऐतिह्याय नमः ॐ ऐन्द्रवज्जुतये नमः ॐ ओजस्विने முருகப்பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் மரகத பச்சை கரும்பச்சை வைரம் போல் பிரகாச ஜோதியாக திருக்காட்சி பெரிய மரகதலிங்கம். ॐ औग्राय नमः ॐ औन्नत्यदायकाय नमः ॐ ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய அர்ச்சனை திருப்புகழ், வரம் தரும் திருப்புகழ், தீயவை நீக்கும் திருப்புகழ் என்ற திருப்புகழ்களை பக்தர்கள் பாடி ஓதி ஓதி உள்ளம் குளிர்ந்தால் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியின் பேரருளை பெற்று உய்யலாம். திருமுருகப் பெருமானே மூல பரம்பொருள் என்கிறது கௌமார தத்துவம். ஆதிகுரு சாட்சாத் முருகப் பெருமான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அமைத்தருளி 6 சமயங்கள் கானாபத்தியம், சைவம், வைணவம், சாத்தம், கௌமாரம், சௌரம். இதில் கௌமார தத்துவத்தை கந்த கடவுள், பக்தர்களின் சொந்த கடவுள், விந்தை மிகு தமது லீலைகளால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எடுத்துரைக்கும் திரு உருவமே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி. ॐ गम्भीराय नमः ॐ गिरिजात्मजाय नमः ॐ गूढरूपाय नमः. ஸ்காந்த புராணத்தை வியாச பகவான் பாடி அருளினார். புராணங்கள் 18, 18ம் 4 லட்சம் கிரந்தங்கள். இதில் ஸ்காந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். ஆதலின் பெரியோர்கள் கூறுவர், கந்த புராணத்திற்கு இணையான புராணம் ஏதும் இல்லை என்று. வடமொழியில் அமைந்திருந்த ஸ்காந்த புராணத்தை நகரேஷு காஞ்சி என்று காளிதாசனால் வர்ணிக்கப்பட்ட கச்சியம்பதி எனும் காஞ்சி திருத்தலத்திலே குமரக்கோட்டத்திலே அமைந்திருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் தமிழில் பாடி அருளினார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய். திருமுருகப் பெருமான் வந்ததால் உலகம் உய்கின்றது, உலக மக்கள் உய்கின்றனர், அனைவரும் அருள் பெறுகின்றனர்.
ஓம் சபதாஜ்யுதஜே நமः சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்து பக்தர்களின் வேண்டுதல் நல்ல இல்லம் அமைய. இல்லால் என்ற பெயருக்கு இல்லை என்ற சொல்லை சொல்லாதிருப்பவளே இல்லா. அந்த இல்லாளுக்கும் இனியவனுக்கும் ஓர் நல்ல இல்லம் அமைத்து தருவதில் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி அருள்பாலி தருளுகின்றார். ஓம் சேதிதா கிலபாதகாய நமः ஓம் சேதீகிருதமனः க்லேசாய நமः ஓம் சத்ரீகிருதமஹாயசசே நமः ஓம் ஜகத்பூஜ்யாய நமः ஓம் ஜகஜ்ஜேஷ்டாய நமः ஓம் ஜகன்மஜாய நமः ஓம் ஜனகாய நமः ஓம் ஜாह्नवीसोनवे நமः ஓம் ஜிதாமித்ராய நமः ஓம் ஜகத்குரவே நமः ஓம் ஜயினே நமः ஓம் ஜிதேந்திரியாய நமः ஓம் ஜைத்ராய நமः ஓம் ஜராமரணவர்ஜிதாய நமः ஓம் ஜோதிர்மயாய நமः. திருமுருகப் பெருமானின் வேல் ஓம் ஜகஜ்ஜி துள்ளி வருகிறது வேல் துன்பத்தை துடைப்பதற்காக. ஆணவமலம் சூரபன்மன், கண்மமலம் சிங்கமகாசூரன், மாயாமலம் தாரகாசூரன், இந்த மும்மலங்களையும் அடித்தவன் முருகப் பெருமான். அத்திருமுருகனின் திருவேல் ஞானவேல், சக்திவேல், வெற்றியை பற்றி இழுக்கின்ற வேல். அந்த வேல் தத்துவம் அகில உலகத்திலேயே மிக அளப்பரியது. திருமுருகப் பெருமானின் திருவேலை மனதிலே தியானித்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் வேல் காக்க என்று நாள்தோறும் 108 முறை அஜபமாக ஜபித்தார் அந்த வேல் நமது சொந்த வேல் ஆகும். அது மட்டுமின்றி திருமுருகப் பெருமானின் மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமः, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமः என்ற மந்திரம் திருமுருகப் பெருமானின் திருவருளை பெற்றுத் தரும். இந்த அருளாடல் அனைத்தும் அமைவது சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்திலே சிந்தையிலே வந்தனை செய்து சீர்மிகு சிறுவாபுரி முருகப் பெருமான் தியானிப்போமாக, பிரார்த்திப்போமாக. ஓம் தக்காநாத பிரீதிகராஜ நமः ஓம் டுளிதாசுரசங்குலாஜ நமः ஓம் தாகிதாபரசந்தோஹாஜ நமः ஓம் டுண்டிரி விக்னேஸ்வரானுஜாஜ நமः ஓம் தத்வஜாஜ நமः ஓம் தத்வகாஜ நமः ஓம் தீவ்ராஜ நமः ஓம் தபோரூபாஜ நமः ஓம் தபோமஜாஜ நமः ஓம் த்ரஜீமஜாஜ நமः ஓம் திரிகாலஜ்ஞாஜ நமः ஓம் திரிமூர்த்தஜே நமः ஓம் திரிகுணாத்மகாஜ நமः ஓம் திரிதசேஷாஜ நமः ஓம் தாரகாரஜே நமः ஓம் தாபக்னாஜ நமः ஓம் தாபசப்ரியாஜ நமः ஓம் துஷ்டிதாஜ நமः ஓம் துஷ்டிகிருதே நமः ஓம் தீக்ஷ்ணாஜ நமः ஓம் தபோரூபாஜ நமः ஓம் திரிகாலவிதே நமः ஓம் ஸ்தோத்ரே நமः ஓம் ஸ்தவ்யாஜ நமः ஓம் ஸ்தவப்ரீதாஜ நமः ஓம் ஸ்துதாஜ நமः.